ஹாய், இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் முடிச்சு வந்த உடனே ஐடி கார்டு மட்டும் கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிச்சு. ட்ரெஸ் கூட வந்து மாற்றலை. ஏன்னா சப்பாத்தி இன்றைக்கி பன்னீர் கிரேவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி செட்டிநாடு சைடில் பண்ணலாம்னு சொல்லிட்டு மசாலாலாம் அரைக்க போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு போடுறதுக்காக பொரிச்சிட்டு இருந்தேன். நான் என்னவோ வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது கடைசியில் சொல்கிறேன். செய்யும் போது வந்து மைண்ட் சொல்லிகிட்டே இருந்துச்சு, காலிஃப்ளவர் போட்டு குழம்பு வைக்கலாம், பன்னீர் எனக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து மசாலாலாம் அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பன்னீர் எடுத்து ஓப்பன் பண்ணால் பன்னீர் வந்து கெட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி, அதை எடுத்து போட்டுட்டு சரி நார்மலாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் கிரேவி செஞ்சுட்டு இருந்தேன். நினச்சதோட வந்து கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு காட்டின மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காய், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு இது 3 போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சமே மிளகாப்பொடி மல்லித்தூள் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதக்கிறதுக்கப்புறமா அதுக்கு வேக வச்ச பட்டாணி பொரிச்ச உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து போட்டு நல்லா வந்து வேக விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா நல்லா சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். நான் செய்கிறக்கு அப்படியே என்னோடய மாமியார் போய் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, பாப்பா பன்னீரை பார்த்தோன்னே பன்னீர் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதனால் சரி சொல்லிட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.